வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல். இப்போ நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனில் எப்படி பேசுறது அப்படிங்கிற கான்வர்சேஷன் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? எந்த சூழ்நிலையில் எப்படி பேசுறது, யார் என்ன கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, யூஸ்வலாக டெய்லி ரொட்டீனாக நடக்கிறதாகட்டும் இல்லை அக்கேஷ்னலாக எப்போயாச்சும் நடக்கிற சுச்சுவேஷன் ஆகட்டும், அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போது நம்ம ஒரு செயலை நம்ம செய்கிறோம், அப்போ நம்ம அதில் தடுமாறி விழுந்துட்டோம். நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அழுது கொண்டே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம அந்த செயலில் வெற்றி பெற முடியாது. சரிங்களா? விழுந்தா என்ன, எழுந்து நிற்போம் அப்படின்னு நம்ம நின்று அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம ஒவ்வொரு இதாக நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் மும்பை போகிறாரு. மும்பை போகிறப்ப வேகமாக வரப்போ நமக்கே கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? எந்த பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது, அந்த போர்டை நம்ம பார்த்துட்டே வரணும். சப்போஸ் அந்த போர்டை பார்க்கல அப்படின்னு சொன்னால், புதுசாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறப்ப நமக்கு எந்த நம்பர் பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் அந்த ஊரை பற்றின விவரமும் நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம வெளியே போய் எதுவுமே நம்ம தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நம்ம நிற்போம். இப்படி போகிறதா அப்படி போகிறதா அப்படிங்கிறது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி ரெண்டு பேசஞ்சர்ஸ் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது பிட்வீன் பேசஞ்சர்ஸ், பயணிகளுக்கு இடையே, இப்போ மோகன் ராஜி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. क्या आप बता सकते हैं कि प्लेटफॉर्म नंबर 3 कहाँ है? சரிங்களா? என்ன உங்களால் சொல்ல முடியுமா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 எங்கே இருக்குது? சரிங்களா? पूल पार बाई ओर वहाँ लिखा है. இப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு எல்லாம் தெரியும், மேலே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அதில் ஏறி இந்த பிளாட்ஃபார்ம் இல்லை திரும்ப ஏறி இறங்கி எங்கே போகணுமோ அந்த இதுக்கு போய்க்கலாம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், பாலம் ஏறி இறங்கி பின் அங்கே நீங்கள் பாருங்கள், அங்கே எழுதியிருக்கோம் மும்பை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 पर ही आती है ना. சரிங்களா? அடுத்து அவர் என்ன கேட்குறாரு, மும்பை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் தானே வருது அப்படின்னு கேட்குறாரு. ஜி ஹா 3 पर ही आती है. ஆமாம், பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் தான் வருது. ஓகே, இப்போ அடுத்து क्या आप मुंबई जा रहे हैं? அப்போ அடுத்த கொஸ்டின் அவர் என்ன கேட்குறாரு, என்ன நீங்கள் மும்பை போகிறீங்களா? ஹா यह तो बहुत अच्छी बात है. ஆமாம், அப்போ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். आप घूमने जा रहे हैं या वहाँ रहते हैं? இப்போ அடுத்து கேட்குறான், இப்போ மும்பை போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, மும்பைக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்களா இல்லை அங்கேயே தங்கி இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் மும்பை சுற்றி பார்க்க போகிறீங்களா இல்லை அங்கே உங்கள் நேட்டிவ் அங்கே அந்த மாதிரி அங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மை வஹா ரஹ்தா ஹூம். இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், அடுத்து அவங்க நான் அங்கே தான் தங்கி இருக்கேன். आप मेरा मदद करेंगे क्या? அப்போது நீங்கள் மும்பையிலே நீங்கள் தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா? அப்போ ஜி ஜரூர். அப்போ என்ன சொல்கிறாங்க, கட்டாயமாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே பிளாட்ஃபார்ம் நம்பர் நமக்கு தெரியலை அப்படிங்கிறப்ப, இப்போ பக்கத்தில் இருக்க கோ பேசஞ்சர், நம்ம கூட பயணிக்க போகிற ஒரு பேசஞ்சராக இருக்கலாம், இல்லாட்டி அங்கே நிற்கிறவங்களா இருக்கலாம். இப்போ அவங்கள்ட்ட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், क्या आप बता सकते हैं कि प्लेटफॉर्म नंबर 3 कहाँ है? அப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் 3வது பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் கேட்கணும். பூல் பார் பாயி ஓர் வஹா லிக்கா ஹை. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, பாலை ஏறி இறங்கின உடனே லெஃப்ட் சைடு இல்லாட்டி ரைட் சைடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்பரில் எழுதி போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். मुंबई कन्याकुमारी एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 3 पर ही आती है ना. அப்போ மும்பை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் என்ன 3வது பிளாட்ஃபார்முக்கு தான் வருதா? ஜி ஹா 3 पर ही आती है. ஆமாம், 3வது பிளாட்ஃபார்மில் தான் வருது. क्या आप मुंबई जा रहे हैं? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான், என்ன நீங்கள் மும்பைக்கா போகிறீங்க? हाँ यह तो बहुत अच्छी बात है. ஆமாம், இது ரொம்ப நல்ல விஷயம். आप घूमने जा रहे हैं या वहाँ रहते हैं?
நீங்கள் அங்கே சுற்றி பார்க்க போகிறீங்களா இல்லை அங்கே வசிக்கிறீங்களா அங்கே இருக்கீங்களா மை வஹா ரஹதா ஹூம் நான் அங்கே தான் வசிக்கிறேன் ஆப் மேரா மதத் கரேங்கே கியா அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களே கட்டாயமாக நீங்கள் அங்கே தான் ரெசிடென்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கள்ல மதத் அப்படின்னா ஹெல்ப் கேட்குறது ஜி ஜரூர் இப்போ என்ன சொல்கிறான் கட்டாயமாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ரெண்டு பேசஞ்சர்ஸ் எப்படி அந்த ட்ரெயினை பற்றியும் அங்கே போகிறத பற்றியும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்வர்சேஷன் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒரு டெனண்ட்டும் ஹவுஸ் ஓனரும் பேசிக்கிறாங்க இப்போ வீடு வாடகை அவர் கொண்டே கொடுக்குறாரு வீட்டுக்கு ஏதாச்சும் செலவு செய்யணுமா அப்படி அது சம்மந்தமாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இப்போ கிராயாதார் அப்படின்னு சொன்னால் வாடகைக்கு இருக்கிறவங்க இப்போ மாலிக் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மை ஆப்கோ மக்கான் கே கிராயா தேனே கே லியே ஆயா ஹூம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் உங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்க நான் வந்திருக்கேன் சரிங்களா மை ஆப்கோ மக்கான் கே கிராயா தேனே கே லியே ஆயா ஹூம் இப்போ அவர் வாடகையை வாங்கிடுறாரு அவர் குச் பத்தானா ஹை வேறு ஏதாச்சும் சொல்லணுமா பிஜ்லி பர்சாத் மே கராப் ஹோத்தி ஹை அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இபி அந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கரண்ட்டில் வந்து ஏதாச்சும் ஷாக் அடிக்குது எர்த் அடிக்குது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆகுது நின்று போயிடுது லைட் அப்போ அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பிஜ்லி பர்சாத் மே கராப் ஹோத்தி ஹை அப்போ என்ன அர்த்தம் மின்சாரம் வந்து மழை காலத்தில் ரொம்ப எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது ஹா முஜே யாத் ஹை ஷீக்ர ஹி இஸ்கி மராமத் கரா தூங்கா ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது சீக்கிரஹி அப்படின்னா என்ன அர்த்தம் சீக்கிரமே நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் और पूरे बाग में सफ़ेदी करा दी जाए இப்போ அவர் அடுத்து என்ன இது வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் வெள்ளை அடித்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளேனாலும் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் நல்லா அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் நஹி இஸ் மஹீனே மே நஹி இந்த மாதம் முடியாது அப்புறம் பார்க்கலாம் சரியா ஆப்கோ கிராயா படாக்கர் தேனா ஹை இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு அவர் வந்துட்டார் என்ன அது நீங்கள் வாடகை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும் கிராயா படாக்கர் தேனா ஹை வாடகை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அடுத்து ஜி அக்லே மஹினே தூங்கா தன்யவாத் இவர் என்ன சொல்லிட்டார் உடனே சரி அடுத்த மாதம் நான் கொஞ்சம் சேர்த்து தர பார்க்குறேன் ஜி அக்லே மஹீனே தூங்கா தன்யவாத் நன்றி அப்படின்னு சொல்லிடுறார் இப்போ ஃபஸ்ட்டு மை ஆப்கோ மக்கான் கே கிராயா தேனே கே லியே ஆயா ஹூம் நான் உங்களுக்கு வாடகை கொடுக்க இந்த மாதம் வாடகை கொடுக்க வந்திருக்கேன் அப்போ और कुछ बताना है வேறு ஏதாச்சும் சொல்லணுமா பிஜ்லி பர்சாத் மே खराब होती है சரிங்களா இபி மின்சாரம் கரண்ட் வந்து எங்களுக்கு மழை சமயத்தில் ரொம்ப தொந்தரவு காமிக்குது ஹா முஜே யாத் ஹை சீக்கிர ஹி இஸ்கி மராமத் கரா தூங்கா ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சீக்கிரமே நான் என்ன பண்ணுறேன் ரிப்பேர் பண்ணி மராமத்னா ரிப்பேர் பண்ணி நான் தரேன் और पूरे बाग में सफ़ेदी करा दी जाए அப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு வீடு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் வெள்ளை அடித்து கொடுங்க நஹி இஸ் மஹீனே மே நஹி இல்லை இந்த மாதம் முடியாது அடுத்து ஆப்கோ கிராயா படாக்கர் தேனா ஹை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வாடகை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும் ஜி அக்லே மஹீனே தூங்கா தன்யவாத் சரி நான் அடுத்த மாதம் கொஞ்சம் ரெண்ட் ஏற்றி நான் கொடுக்குறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறார் ஒரு டெனண்ட் ஹவுஸ் ஓனர் தான் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த கான்வர்சேஷனில் நம்ம பார்த்துட்டோம்